ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெரியத்த என்ன சுத்தி முத்தி பாக்குறாங்க? ஐயோ, இந்த அம்மா என்ன பரம்பரை திருடி மாதிரி திருடுது? சும்மா விடக்கூடாது. என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். சரிக்கா, காசு வாங்கிட்டோம். சரியா இருக்கான்னு பார்த்து நான் எண்ணிக்கப்பா. சரி, நான் போறேன். என்ன பண்றீங்க? என்ன பண்ணாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் இங்க என்ன பண்ணேன்? என்ன விளையாடுறீங்களா? உங்ககிட்ட போய் நான் என்ன விளையாட போறேன்? பெரியத்த, ரொம்ப தப்பு பண்றீங்க. என்ன தப்பு பண்ண? ஸ்டோர் ரூமுக்கு போய் வெள்ளி டம்ளரை எடுத்து பக்கத்து வீட்டுக்கார அம்மா கிட்ட விக்கல. என்னடி சொல்ற நீ? அப்ப என்ன திருடிங்கிறியா? வெள்ளி டம்ளரை எடுத்து கொடுத்து நீங்க இப்ப பணம் வாங்குனீங்களா இல்லையா? இத பாரு பூங்குடி, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. நான் எவ்வளவு கௌரவமானவனு தெரியுமா உனக்கு? அதான் பார்த்தேனே. கம்பி போட்டு பீரோவை திறந்து அந்த வெள்ளி டம்ளரை எடுத்துட்டு போய் வித்தீங்களே. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவனா? ஐயோ 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 ஐயோ, இத கேட்க நாதி இல்லையா? இவ என்ன இப்படி பண்றாளே? ஒண்ணுமே பண்ணாத நீ என்ன போட்டு ஏண்டி இப்படி படுத்து எடுக்கிற? அநியாயமா என் மேல பழிய சுமத்துறியடி. நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் இருக்க மாட்டேன். நான் செத்து போறேன்டி. நான் செத்து போறேன். ஐயோ ஐயோ, இப்படி எல்லாம் பழிய போடுறாளுங்களே. நான் என்ன பண்ணுவேன்? சரவணன் கிட்ட சொன்னா நம்ப மாட்டான். அந்த மகேஸ்வரி கிட்ட சொன்னா பிரச்சனை ஆக்குவா. என்னதான் பண்றது? மாமா, இங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரியத்த நம்ம வீட்ல இருக்கிற பொருளை எடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட வித்துட்டு இருக்காங்க மாமா. வெள்ளி டம்ளர் மாமா,
பீரோவை கம்பி போட்டு திறந்து அதை எடுத்துட்டு போய் பாதி விலைக்கு விக்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னாலும் உங்க புள்ள கிட்ட கேட்டா செய்ய போறாரு. அதை விட்டுட்டு இப்படி சொந்த வீட்லயே திருடினா எப்படி மாமா? மாமா மாமா என்ன என்ன மாமா, நான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், எதையுமே கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் 20 வருஷமா இந்த விஷயத்தை இப்படித்தாம்மா கடந்து போய்கிட்டு இருக்கேன். மாமா, அப்ப இதெல்லாம் உங்க சொத்து இல்லையா? நீங்க தானே மாமா தட்டு கேட்கணும். இதையெல்லாம் கேட்டதுக்கு தான் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு பட்டம் கட்டி ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. நான் சொல்ற எதையுமே சரவணனும் நம்ப மாட்டான். அவ சொல்றதுதான் அவனுக்கு வேத வாக்கு. என்னால எதுவுமே பண்ண முடியலம்மா. ஒரு வெள்ளி டம்ளர் போனதுக்கே இவ்வளவு பதட்டப்படுறியே. தங்கத்திலேயே விளக்கு செஞ்சு வச்சிருந்த அதையெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வித்து தொலைச்சிட்டாங்கம்மா.